ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அறுவடை தாங்க, தண்டங்கீரை அறுவடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விதையிலேருந்து வளர்த்தது தான். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். கீரை பாருங்கள், நல்லா தலைன்னு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கீரையை நான் வேரோடு எடுக்க போகிறது இல்லைங்க, இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா திருப்பி அந்த தண்டில் இருந்து கீரை வளர ஆரம்பிக்கும். நம்ம 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சீடுக்கு விடுறீங்கனாலும் இதை ஃபுல்லாகவே நல்லா வளர விட்டு அதோட விதை வர வரைக்குமே வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கீரையிலேருந்து எப்படி விதை எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன தான் கடையில் நம்ம கீரை வாங்கி நம்ம சமைச்சாலும் வீட்டு தோட்டத்தில் நம்ம கையால் விதை போட்டு வளர்த்து அதை சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட்டும் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தண்டைங்கீரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ மொட்டை அடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பட் கொஞ்ச நாளெல்லாம் இதை நல்லா வளர ஆரம்பிச்சிரும். நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதுவுமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாதி சொலவு அளவுக்கு கீரை கிடச்சிட்டு, இப்போ அடுத்ததாக இன்னொரு கீரை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க. மணத்தக்காளி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட காயுமே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த காயை பறித்து மோரில் ஊற போட்டு மணத்தக்காளி வத்தலுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உள்ள கீரை எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடலாம். இந்த கீரை பறிச்சிட்டு இருக்கும் போது தாங்க நான் ஒரு விஷயம் இதில் நோட் பண்ணேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எறும்பாக இருந்துச்சு. என்னடா எறும்பாக இருக்கேன்னு பார்த்தா இந்த இலையில பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு. அந்த பூச்சி இது பண்ணுறதுக்காகவே எறும்பு நிறைய வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இலை ஃபுல்லாக அந்த நுனியில் சுருண்டு 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 இருக்குது. நான் கவனிக்காமையே நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இலை நுனியில் ஃபுல்லாகவே இருக்குது. பட் நான் இதை எல்லாமே உடச்சி தூர போட்டுட்டேன். பாட்டில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு போகுதுன்னு. எதனால் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் இருக்கிற நல்ல இலையை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே நான் பிச்சு தூர போட்டுட்டேங்க. பாருங்கள் இந்த இலையில எவ்வளவு இருக்குன்னு. கருப்பு கலரில் கொச்ச கொச்சோன்னு நிறைய இருக்குங்க இந்த பூச்சி. பட் அது எல்லாமே நான் கட் பண்ணி தூர போட்டாச்சு. நல்லா இருக்கிற இலையை மட்டும்தான் இப்போ நான் பறித்து வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை, தண்டங்கீரை அறுவடை, மணத்தக்காளி கீரை அறுவடை முடிஞ்சுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.